டெர்ம் இன்சூரன்ஸ் இருக்கும்போது சூட்டபிள் ரைடர்ஸ் இருக்கிறது ஒரு ஸ்மார்ட் மூவ். ரைடர்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த பீட்டா தான் உங்க பாலிசி. இது மேல நீங்க ஆட் பண்ற எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் தான் உங்க ரைடர்ஸ். இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி டாப்பிங்ஸ் சூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல ரைடர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். மேஜர் ரைடர்ஸ் ஆஃப் டெர்ம் இன்சூரன்ஸ்னு பார்த்தோம்னா முதல்ல ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர். இந்த ரைடரை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா பாலிசி டியூரேஷன்ல உங்களுக்கு ஆக்சிடென்டால ஏதாவது டிசேபிலிட்டி ஏற்பட்டா அப்பார்ட் ஃப்ரம் பேஸ் கவரேஜ் நீங்க சூஸ் பண்ணியிருந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு தருவாங்க. நோட் பெர்மனன்ட் டிசேபிலிட்டியா இருந்தா மட்டும்தான். செகண்ட் ஆக்சிடென்டல் டெத் ரைடர். இப்போ அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா பேஸ் கவரேஜ் அமௌண்ட் இல்லாம கூட இந்த ரைடர் அமௌண்ட் தருவாங்க. எக்ஸாம்பிள் பாலிசி கவர் 1 crore, ஆக்சிடென்டல் டெத் ரைடர் 15 lakhs எடுத்துருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு 1 crore 15 lakhs கிடைக்கும். தேர்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ரைடர்னு சொல்லலாம். இந்த ரைடர் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாலிசி டியூரேஷன்ல உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் லைக் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக் இருந்தா உங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளேஷனை மைண்ட்ல வச்சு இந்த ரைடரை ஹை கவரேஜ் சூஸ் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் டெர்மினல் இல்னஸ் ரைடர். இந்த ரைடர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குணப்படுத்தவே முடியாத இல்னஸ் ஏதாவது இருந்தா பேஸ் கவரேஜோட இந்த அமௌண்ட்டையும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். லாஸ்டா வேவர் ஆஃப் பிரீமியம். அனதர் இம்பார்ட்டன்ட் ரைடர் டு சூஸ்னு சொல்லலாம். பாலிசி டியூரேஷன்ல உங்களோட கிரிட்டிக்கல் இல்னஸ்னாலேயோ இல்ல டிசேபிலிட்டினாலேயோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாத பட்சத்துல இந்த ரைடர் நீங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிரீமியம் தள்ளுபடி ஆயிடும். பட் யூர் பாலிசி will still be inactive. டெர்ம் இன்சூரன்ஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க சீரீஸை மறக்காம பாருங்க. சீரீஸை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.